வெல்கம் டு மை கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டின்னில் இருக்கிற டியூனா ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம், அல்லது டியூனா ஃபிஷ் புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. டியூனா ஃபிஷ் ஒரு டின்னு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. முதல்ல இந்த டியூனா ஃபிஷ்ஷில் இந்த டின்னில் இந்த மாதிரி வளையம் இருக்கும், அது பிடிச்சி இழுத்தாவே அப்படியே ஈஸியாக திறந்துடலாம். இந்த டின்னில் உள்ள தண்ணியில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம அது கீழே ஊற்றாமல் அப்படியே ஒரு கடாயில் போட்டு நல்லா 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம். அடுப்பை அப்படியே 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அப்படி வதக்கக்குள்ளேயே எல்லா தண்ணியும் வற்றிடும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிட்டு அதை நல்லா வதக்கிக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகு ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்படியே 2-3 நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருந்தால் தண்ணியெல்லாம் வற்றி அழகாக பொரிஞ்சு வந்துடும். இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா பிரண்டு வர வரைக்கும் நல்லா சுருள வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சுருள வதங்கி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டு 2 கிளறிட்டு இறக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட டியூனா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ வாசனமாக மணமாக இருக்குது. இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் நம்ம தொட்டுக்கலாம். இந்த டியூனா ஃபிஷ் டப்பி மட்டும் இருந்தால் போதும். நம்ம சைட் டிஷ் இல்லாட்டிக்கு டக்குன்னு எடுத்து இது 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இதை பிரெட் ஸ்லைஸில் வச்சு கூட நம்ம சாண்ட்விச் மாதிரியும் சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.